நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி மோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரேட் வித் ஜேடி. எவ்ரிடே நம்ம நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் இதுக்கெல்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மார்க்கெட் எல்லாமே ஒரு ஹால் டைம் ஐக்கு வந்துடுச்சு. இங்கேருந்து மேலே போகுமா இல்லை டவுனில் போகுமா அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷனான ஒரு சுச்சுவேஷனில் நிற்கிறோம். சரியா? ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கு இந்த ஹை இருக்குல்ல 46,716 இந்த லோ இருக்குது பார்த்திங்களா, இன்றைக்கி நடந்த இந்த இடம் 46,268. ஓகே, இதுக்குள்ளே மார்க்கெட் நம்மளுக்கு மார்க்கெட் நடக்கும்போது நம்ம என்ட்ரி போகாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. எப்போ நாளைக்கு 46,716 பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம என்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுக்கு 47,480 வரைக்கும் டார்கெட் இருக்குது. நாளைக்கே நடக்குமா இல்லை நாளை மறுநாளோ எப்படியோ ஒன்று. இது மேலே பிரேக் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இது வரைக்கும் 47,480 எக்ஸிட் பாயிண்ட். இந்த 46,274 ஃபெப் லெவல் இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ஆனது இந்த 384 ஃபஸ்ட் டார்கெட் ஆகும். இது செகண்ட் டார்கெட் 45,771 செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட் 45,547 அப்படின்றது. ஒரு வேளை மார்க்கெட் நம்ம அன்றைக்கி சொன்ன மாதிரி இந்த லெவலுக்கு போயிடுச்சு இல்லையா, இப்போது போன மார்க்கெட்டு இந்த லெவலுக்கு போன மார்க்கெட் இப்படி இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். கீழே வரும் அப்படின்னா இங்கே 0.618 சப்போர்ட் எடுத்துக்கிட்டும் மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஃபெப் லெவலில் போட்டுக்கோங்க. எங்கே மார்க்கெட் திரும்புது டவுன் வர மாதிரி இருந்தால் எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு. இன்றைக்கி எஸ்டர்டேவோட லோவில் இருந்து நான் உங்களுக்கு ஃபெப்பு போட்டிருக்கேன். எஸ்டர்டே லோலேருந்து இன்னையோட ஹைக்கு போட்டிருக்கேன். இந்த இடத்துல என்ன நடக்குது, இங்கே 0.618 45,542 சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போச்சுன்னா இப்போ இந்த இடத்துல எப்படி பண்ணலாம், இந்த இடத்துலேருந்து பை கொடுக்கலாமா அப்படின்னு பாருங்கள். இதை பிரேக் பண்ணும்போது இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் 0.236 பிரேக் பண்ணும்போது இங்கே ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு புட் என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு பாருங்கள். ஓகே, இது பேங்க் நிஃப்டிக்கு. நிஃப்டியை பொறுத்தவரை ரைட், நிஃப்டியை பொறுத்தவரை நாளைக்கு எப்படின்னா பைக்கு 22,145 மேலே போனால் தான் நம்ம பையை ஸ்டார்ட் பண்ணுறோம். அங்கேருந்து ஒரு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். ஃபஸ்ட்டு டார்கெட்டு 22,202. இதை பாஸ் பண்ணிச்சுன்னா இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிறோம். 22,273 நம்ம எக்ஸிட் ஆகிறோம். பைக்கு நாளைக்கு 22,273. புட்டு மார்க்கெட் இன்றைக்கி என்ன நடந்தது 5 மினிட்ஸ்லேயே எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு. இப்போ இங்கேருந்து வேவ் எடுத்து பார்த்தீங்கன்னா 1 2 2 இது 3 இது 4 5 முடிஞ்சிச்சா. அப்போ ஏபிசி, அப்போ என்ன போகணும், ஏபிசி தான் நம்மளுக்கு போகணும். இலியாட் வேவை பொறுத்த வரைக்கும் ஏ முடிஞ்சிருக்கு, இது பி அப்படின்னு கன்சிடர் பண்ணாலும் சின்றது கொஞ்சம் கீழே வரணும். அப்போது கீழே வருமா, எது வரைக்கும் வரும், இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. புரியுதா? ஸோ கீழே வரும் அப்படின்னா நாளைக்கு கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா 22,099 என்ற நம்பரை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் 22,053, செகண்ட் டார்கெட்டு இங்கே வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இங்கே வரைக்கும் வரும், அதாவது 21,923 வரைக்கும் கீழே டவுன் வர மாதிரி இருந்தால் இங்கே வரைக்கும் வரலாம். இதோட எக்ஸிட் ஆகிறது நல்லது, அவ்வளோதான். மேலே போகணுன்னா இங்கே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே இடத்துல எங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போதா அப்படின்றதும் பார்க்கணும். புரியுதா? ஏன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு கூட போகலாம் அப்படின்றது தான். ஸோ அப்போ 0.618 நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது. இங்கே ரிட்டன் ஆகுதா இல்லை மார்க்கெட்டு இந்த 886 லெவலுக்கு இங்கேருந்து போகுதா அப்படின்றது தான் நாளைக்கு கணக்கு. டவுன் வர மாதிரி இருந்தால் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும். பை சேஃப் என்ட்ரி அப்படின்னா நான் சொன்னது இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா பை என்ட்ரி ஸ்டார்ட் ஆகிடும், இது கீழேனா புட் என்ட்ரி ஸ்டார்ட் ஆகிடும்.
ஸோ 22,100ன்றது ரொம்ப முக்கியம். அது கீழே வந்தால் புட் என்ட்ரி. ஸோ ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட் வச்சு புட்டுக்கு போகலாம். பை என்ட்ரினா இந்த இடத்துலேருந்து போகலாம். பை இன்னும் நல்ல பை வந்து எடுக்கணும்னா இந்த இடத்துலேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது பை போகலாம். அப்போ நாளைக்கு இந்த இடத்துல முடியும் போது இங்கேருந்து பை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். எப்போ ஆல் டைம் ஹையில் இருக்குது, மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு தான் ரெடியாக இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நெஃப்டியை நீங்கள் நாளைக்கு பாருங்கள். அடுத்தது ஒரு ஃபின் நிஃப்டி ஃபின் நிஃப்டிக்கு இதுதான் ஸ்கெட்சு. ஃபின் நிஃப்டி என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இது 45 டிகிரி ஆங்கிள் போட்டிருக்கு. நாளைக்கு ஃபின் நிஃப்டி வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி, சரியா? நாளைக்கு இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்களா, 20,374 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு மேலே போகுதா அப்படின்னு பாருங்கள். மேலே போச்சுன்னா நம்மளுக்கு டார்கெட் இது. ஸோ என்ட்ரி வந்து நம்ம புட் என்ட்ரி இந்த லோ இருக்குல்ல, இன்னையோட அந்த 525லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இங்கேருந்து 525லேருந்து எவ்வளோ ஒரு 200 பாயிண்ட்டு இங்கே, ஓகே? ஃபின் நிஃப்டி இங்கே வந்துட்டு ஓப்பன் ஆகுதா, கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துன்னு போவோம். கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல இதுக்கு மேலே போச்சுன்னா இன்னையோட ஹைக்கு மேலே போச்சுன்னா என்ட்ரி, ஓகேவா? இங்கேருந்து ஒரு பை கொடுத்தா சும்மா நல்ல பை ஆகும், நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதை பார்த்துட்டு இது பைக்கு எக்ஸிட் பாயிண்ட். இது புட்டு வந்தால் புட்டானால் இங்கே வரைக்கும் வரும். இங்கேருந்து வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த கான் ஃபேனை வந்து வச்சு நான் இது போட்டு வச்சுருக்கேன். இதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும், எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக எடுங்க. இது ஃபின் நிஃப்டி. நாளைக்கு மிட் கேப்பை பொறுத்தவரை மிட் கேப் பொறுத்தவரை இந்த 45 டிகிரி ஆங்கிள் 886 வந்து கிராஸ் பண்ணி ஓப்பன் ஆகுறாங்கன்னா 10,886 வரைக்கும் வராங்களா பாருங்கள், சரியா? இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்களா பாருங்கள். மிட் கேப் இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் ஆனால் இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கணும். இங்கே வந்து சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட்டு இங்கே போகணும், புரியுதா? இது மிட் கேப். இது டார்கெட், ஓகே? மிட் கேப்புக்கு இது டார்கெட்டு, இதுக்கும் மேலே இருக்குது டார்கெட்டு. நம்மளுக்கு ஃபஸ்ட் டார்கெட் எதுவாக இருக்கும், இந்த இடத்துலேருந்து பை ஆகிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட் நல்லா ஏறிச்சில்ல, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம கவர் பண்ணால் தான் பை வந்து நல்லா எடுக்க முடியும். ஸோ அதனால் மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி எந்த இடத்துல அப்படின்னா பையோட என்ட்ரி 61க்கு மேலே தான் நம்மளுக்கு பையோட என்ட்ரி ஸ்டார்ட் ஆகும். நல்ல கேர்ஃபுல்லாக பண்ணணும்னா 11,000 வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா புட் என்ட்ரிக்கு போகணும். அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 150 பாயிண்ட் கிடைக்கும், ஓகேவா? இது மேலே போனால் பை, இங்கேருந்து பை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இன்னும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள், ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம், நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் தட்டுங்க. எதனா டவுட்ஸ் இருந்தால் அந்த வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணுங்கள், அதில் டீட்டெயில்ஸ் வரும், ஓகேவா? எனிவே தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே. பாய்.